களஞ்சியம் அவர்கள் லயோலா மணியை முதல்ல சந்திச்சிருந்தாரு. அப்போ நாம் தமிழர் கட்சியில இருந்து தொடர்ச்சியா அவர் மேல விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருந்தது. இப்போ அவர் மேலதான் நீங்க விமர்சனம் வைக்கிறீங்க. நான் போய் சந்திக்கிறேன், அதாவது முத்துப்பாண்டி நான் போய் சந்திக்கிறேன், உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்ற டோன்ல போய் சந்திக்கிறாரா? இதுக்கான காரணம் என்ன? முகநூலில் போடுற இப்போ முத்துப்பாண்டி அண்ணன் எப்படின்னு தெரியல, களஞ்சி அண்ணன் நல்லா பார்த்தீங்கன்னா முகநூலில் வர கமெண்ட்டுக்கெல்லாம் அவர் கட்சிக்காரங்க பதில் கொடுக்குறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறார். சுந்தரவல்லி ஒரு தடவை போயிட்டு கமிஷனர் ஆஃபீஸில் புகார் கொடுத்துச்சு. நீ வந்து தலைமையில் உட்காந்துருக்கிறவன், மாவட்டத்தில் உட்காந்துருக்கிறவன், சீமானன் கூட உட்காந்துருக்கவன், நம்மளை மதிக்கல, நம்ம பேச்சை கேட்கல, மாநில பொறுப்பு தரல, இல்லை நம்மளுக்கு பொறுப்பு தரல, நம்ம மாவட்டத்துக்குள்ள வரணும். இது வந்து சில்லி பாலிடிக்ஸ். எல்லா இடத்துலையும் இப்படி தான் நடக்கும். உடனே கட்சி என்ன நடவடிக்கை எடுத்துன்னா எல்லாரும் என்கவுண்டரில் போடணுமா? இவன் சரியில்லை டும், அவன் சரியில்லை டும்னு என்கவுண்டரில் தூக்கி போடணுமா? கட்சின்னா அப்படிதான் இருக்கும். இப்போ தென்னக விஷ்ணு அவர் வந்து விலக்கப்பட்டவர். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பொதுவீதியில் அது தலைமை தான் சொன்னேன். ஒரு புரிதல் இங்கிட்ட ஒரு புரிதல் இருக்கும், இங்கிட்ட ஒரு புரிதல் இருக்கும். அதனால நெருடல் இருக்கிறதுனால தான் சும்மாலாம் யாரையும் வளர்க்க மாட்டாங்க. சாட்டை தூரம் முருகனை விளக்குனாங்க, 2 தடவை விளக்குனாங்க, அவர் திரும்ப வந்தார். இது தென்னக விஷ்ணுலாம் பாவம். அவர்லாம் பிற இனத்தாரே தமிழ்நாட்டில் கன்னடம் அடிச்சிருக்கான், கேபிஎன் ஃபர்ஸ்ட் அடிச்சிருக்கான், தமிழ் பொம்பளைங்க தாலி அறுத்து விரட்டி விட்டுருக்கான். ரொம்ப எமோஷனாக சென்டிமெண்ட்டாக தூண்டி விடுறதுக்கு அந்த வாட்டாள் நகராட்சி எல்லாம் தெரியுது. தமிழ்நாட்டில் தமிழன் 20 பேர் ஆந்திராவில் அடி வாங்கி சுடுபட்டு செத்து போனான். எங்கே அடிச்சிருக்கிறான்? இந்தியா பாகிஸ்தானை விட தமிழ்நாடு கர்நாடகா பிரச்சனை பெரிய பிரச்சனை. நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி தமிழன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நம்ம ஏற்கனவே பேசுனதுதான். தொடர்ச்சியா நாம் தமிழர் கட்சியில இருந்து சிலர் விலகுறாங்க. அதாவது குறிப்பா முத்துப்பாண்டி, களஞ்சியம், இந்த மாதிரி ஆட்கள் விலகுறாங்க. விலகி களஞ்சியம் அவர்கள் லயோலா மணியை முதல்ல சந்திச்சிருந்தாரு. அப்போ நாம் தமிழர் கட்சியில இருந்து தொடர்ச்சியா அவர் மேல விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருந்தது. இப்போ அவர் மேலதான் நீங்க விமர்சனம் வைக்கிறீங்க. நான் போய் சந்திக்கிறேன், அதாவது முத்துப்பாண்டி நான் போய் சந்திக்கிறேன், உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்ற டோன்ல போய் சந்திக்கிறாரா? இதுக்கான காரணம் என்ன? இது ரொம்ப நம்ம திறனாய்வு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க வந்து லோயலா முனியை சந்திக்கிட்டோம், இல்லை லோயலா பிரின்ஸ்பாலை கூட போய் சந்திக்கிட்டோம், அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அது அவங்க தனிப்பட்ட காரியமாக போயிடும். முகநூலில் போடுற இப்போ முத்துப்பாண்டி அண்ணன் எப்படின்னு தெரியல, களஞ்சி அண்ணன் நல்லா பார்த்தீங்கன்னா முகநூலில் வர கமெண்ட்டுக்கெல்லாம் அவர் கட்சிக்காரங்க பதில் கொடுக்குறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறாரு. சுந்தரவல்லி ஒரு தடவை போயிட்டு கமிஷனர் ஆஃபீஸில் புகார் கொடுத்துச்சு. நாம் தமிழர் கட்சியிலேருந்து எல்லாரும் நக்கல் பண்ணுறாங்க, ஒரு பொம்பளைன்னு மதிக்கிறதுல அது இல்லை இதுலன்னு. யார் நாம் தமிழர் கட்சி, எந்தெந்த முகநூல் ஐடிகள் இது நாம் தமிழர் தலைமைக்கு கொடுத்துருந்தாலே நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. பெண்கள் மீதான அவதூறு பேசுகிறீங்க அப்படின்னு. எவனோ ஒருத்தன் போடுறது தமிழன் கோகுலு, தமிழன் கோபாலு அப்படின்னு எவனோ ஒருத்தன் போட்டிருப்பான், புலிக்கொடியை வச்சிருப்பான், அதோ ஒன்று வச்சிருப்பான். அதை பார்த்துட்டு வந்து இப்போ சுந்தரவல்லி புலம்புனதுக்கும் களஞ்சி அண்ணன் முகநூலில் வந்து எனக்கு அநாகரிகமாக கட்சிக்காரங்க போடுறாங்கன்றது வந்து முகநூல் வந்து கட்சி கிடையாது. சரி, அதை கடந்து நாம் தமிழர் கட்சியில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ சீமானனோட ஒரு நெருங்கிய நட்பு, நீங்கள் ஒரு இயக்கமாக இருந்து கட்சியில் வந்து இணைஞ்சிங்க அப்படின்றப்ப உங்களுக்கு நேரடி தொடர்பு இருக்குது. நீங்கள் நிறையா மற்ற உறுப்பினர்களை காட்டிலும் மற்ற பொறுப்பாளர்களை காட்டிலும் அதிகமாக பகிரக்கூடிய வாய்ப்பு, அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ அது உங்களுக்கு தேர்தலுக்கு பிறகு அவர் அமைதியாக இப்போ தேர்தல் கட்சியை நம்ம கட்டமைப்பு செய்யணுன்றப்ப அமைதி காக்கிறாரு. பொதுக்கூட்டங்கள் அவ்வளோவா இல்லை, அந்த மாதிரி இல்லாதப்ப உங்களோட என்னமோ பேசலையோ என்னமோ, இல்லை நேரம் கிடைக்கிறப்ப பேசிட்டு போகிறோம் என்னமோ, அந்த ஒரு வருத்தத்தில் போயிருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. நம்ம எப்போ கேட்டாலும் நினச்சா போய் பார்க்கலாம், நினச்சா பேசலாம், நம்ம எப்பயுமே அவர் கூட இருக்கலாம்னு நினச்சிருப்பீங்க. சரி, கொஞ்ச நாள் இப்போ தேர்தல் தோல்விக்கு பிறகு நம்ம மறுமலர்ச்சி அடையணும் அப்படின்னு திட்டமிடுறப்ப பழைய இது மாதிரி நம்மளுக்கு கிடைக்கலையோ அப்படின்னு நினைச்சு நீங்க போயிருக்கலாம்னு எனக்கு தோணுது. மற்றபடி அதை ஒரு பெரிய பொருட்டை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். கட்சிக்குள்ள ஒரு பிரபலமான ஆட்கள், ஒரு கிளை செயலாளர் அந்த மாதிரி போனா எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ணன் கூட நெருங்கிய நாம் தமிழர் கட்சியோடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய ஒன்றிணைஞ்சவங்க, ஒன்னா இருந்தவங்க, பிரபலமா இருந்தவங்க, முகம் அறியப்பட்டவங்க, இப்படிப்பட்ட நபர்கள்லாம் வெளியே போகும்பொழுது கட்சிக்குள்ள ஏதாவது சிக்கல் இருக்கா, இல்ல தலைமைக்குள்ள ஏதாவது நெருக்கடி இருக்கா, அது கருத்து முரண்கள் இருக்கா அப்படின்ற ஒரு சந்தேகம் இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா தர்மபுரியில வந்து அரிமாநாதன் போகக்கூடாதுன்னு ஏதோ ஒரு ஊடகத்துல பாலிமர் தொலைக்காட்சியெல்லாம் ஒரு குரல் ஒலி அண்ணன் பேசுற மாதிரி வந்துச்சு. அப்ப நான் என்ன கேட்கிறேன், இப்போ உங்களை நீங்கள் எங்கள் கட்சிக்கு வரீங்க, உங்களை ஒரு மாவட்ட செயலாளராகவோ ஒரு வட்ட செயலாளராகவோ போடுறோம் அப்படின்னா உங்களோட தலைமை பண்பு எப்படி இருக்கு, எப்படி அரவணைச்சு போறீங்கன்னு பார்த்துட்டு உங்களை பொருட்டு கட்சி விட்டு போறது நோக்கம் இல்லைங்க. நீங்க சரியில்லை, நீங்க ஒரு ரவுடி, இல்லை நீங்க ஒரு கட்ட பஞ்சாயத்து, இல்லை நீங்க ஒரு குடிகாரன், அது வந்து சரி கட்சி தலைமை பொறுமையா புரிஞ்சிக்கும், இல்லை புரிஞ்சிக்காம போகும். அது அப்புறம் யாரை பொறுப்புல போட்டாலும் குறைபாடுகள் உள்ள தலைமை தான் வந்து நிற்கும். எல்லாரும் எல்லாத்துலேயும் வந்து சரிவர நிற்க மாட்டாங்க. புரியுது அவங்களுக்கு நான் சொல்றது? நாம் தமிழர் கட்சிக்கு கூடுதல் பொறுப்பு, கடமை வந்து கட்சி, மாவட்டம், தலைமை கடந்து இன்னைக்கு பிறக்கிற பிள்ளைகளுக்கு எத்தனை பேருக்கு தமிழ்ல பேர் வைக்கிறாங்க தமிழ்நாட்டில் தமிழர்கள்? இந்த பணி ஒரு தமிழனுக்கு இல்லையா?
ஒரு கூட அக்காக்கு குழந்தை பிறந்திருக்குன்னா தமிழ்ல பேர் வைக்க சொல்றது, அறிவுறுத்துறது, அது ஒரு கட்சி பணிங்க, இனமான பணி. அதெல்லாம் கட்சியில கணக்கு பண்ணி வச்சுப்போம். நீ வந்து தலைமையில உட்காந்துருக்கிறவன், மாவட்டத்துல உட்காந்துருக்கிறவன், சீமானன் கூட உட்காந்துருக்கவன் நம்மளை மதிக்கல, நம்ம பேச்சை கேட்கல, மாநில பொறுப்பு தரல, இல்ல நம்மளுக்கு பொறுப்பு தரல, நம்ம மாவட்டத்துக்குள்ள அவன் இது வந்து சில்லி பாலிடிக்ஸ். நாம் தமிழர் கட்சிக்கு தான் உலகளாவிய பறந்து விரிந்து நம்ம செயல்படுறதுக்கு. இப்போ ஒரு பூங்கால வாக்கிங் போறோம், இல்ல ஒரு இடத்துல போய் அரசியல் பேசுறோம், தலைவர் பிரபாகரன் டிஷர்ட்டு, இல்ல தமிழ் எழுத்துக்கள் பொறித்த டிஷர்ட் இப்போ போட்டிருக்கோம் பாருங்க, இதுவும் கடந்து போகும், இந்த மாதிரி டிஷர்ட் வந்து தமிழ்ல கடத்துறது, இதுவே பெரும் பணிங்க. இன்னைக்கு வந்து நம்ம அரசியல்னா என்ன, தமிழ் தேசிய அரசியல், தமிழர் தேசிய அரசியல் இல்ல, அரசியல்னா என்னன்னு கேட்க நிலைமைக்கு இன்னைக்கு அரசியல் ஆயிடுச்சுல. அப்படி ஒரு கூட்டம் வந்து மேல வந்து உட்காந்துருச்சு. அரசியல்னா என்னப்பா, எத்தனை கிலோப்பான்னு கேட்குற அளவு ஒரு கூட்டம் உருவாயிருச்சு. அப்ப நீங்க மக்களை அரசியல் படுத்துவது, கூட பிறந்த சகோதரர்களை, சகோதரிகளை, தாய் தகப்பனை, பக்கத்து வீட்டுக்காரன், எதிர் வீட்டுக்காரன், படிக்கிறவன், இதில் நம்மளால இயன்ற அளவு உறவாடி அரசியல் படுத்துவதே பெரும் கட்சி பணி, அரசியல் பணி, இனமான பணி. நீ வந்து அரிமாநாதன் சரியில்லை, அன்பு தன்னரசன் சரியில்லை, சீமான் சரியில்லைன்னு சொல்லிட்டு உட்கார்றது வந்து இது வந்து ஒரு அநாகரிகமான அரசியல். இதை புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து பறந்து விரிந்து செயல்படணும். நம்ம அரசியல் உலக லெவல்ல இருக்கு. அந்த அரிமாநாதன் நீங்க பேரை சொல்றீங்க அந்த மாவட்டத்துல இருக்கு, இதே இன்னொரு ஆளை தூக்கி போட்டா, என்ன தூக்கி போட்டாலோ இல்ல உங்களை தூக்கி போட்டாலும் நம்மளுக்கு ஒரு குறைகள் இருக்கும். நம்ம எதுக்கு அந்த பொறுப்பாளர் குறை என்ன, நீ பாட்டுக்கு வேலை செய்யி, யார் தடுத்தாத, எவன் வந்து உனக்கு கேட்டு போட்டான், நீ பேனர்ல என் பேர் முதல்ல வரல, ஃபோன் நம்பர் போடல, இல்லை என் போஸ்டர்ல போடல, இதுதான் வர பிரச்சனை வருமே வழியா. நீ பாட்டுக்கு அந்தந்த பகுதி பால் மக்கள் மத்தியில கலந்துரையாடுறது, தமிழர் என்ன உணர்வை வந்து மக்கள் மத்தியில பத்த வைக்கிறது, குழந்தைங்களை வந்து பக்குவப்படுத்துறது, இளைஞர்களுக்கு காக்குறது, அடுத்த தலைமுறையை வந்து சினிமால இருந்து சீரழிகிற இளைஞர்களை காக்குறது, இது எவ்வளவு பெரிய பணி. இது ஓப்பன் ஹெண்டட், ஆங்கிலத்தில் க்ளோஸ்ட் ஹெண்டட், ஓப்பன் ஹெண்டட்ன்ற மாதிரி. மற்ற கட்சிக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட பணி, கட்சி தலைமை சொல்றது இந்த பணின்னு இருக்கும். நாம் தமிழருக்கு மட்டும்தான் உலகளாவி பறந்து விரிந்து செயல்படுறதுக்கான திட்டம் ஒவ்வொரு தமிழங்களையும் இருக்கு. இதை செஞ்சா இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. இதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க. இப்போ தாய் மாமன் சரியில்லை, சொந்தத்துல ஒரு கல்யாணம் பண்றோம், தாய் மாமனை கூப்பிடல, இல்லை கூப்பிட்டு மதிக்கல, அதுக்காக குடும்பம் கல்யாணம் பண்ணாமே விட்டுடலாமா? செத்த அடக்கம் பண்ணாம எரிக்காமே விட்டுடலாமா? தாய் மாமன் வரலப்பா, சித்தப்பன் வந்து பங்காளி சண்டை வந்துருச்சு, சித்தப்பா பசங்களோட போய் சண்டை. அப்போ வந்து அது நம்ம சரி வர வழியில கடைசியாக சாக போறப்ப கூட செத்துட்டாருப்பா, போய் பார்த்துட்டு வரலாம்ப்பான்னு போவோம். உறவு மேம்படுறப்ப மேம்படும். நடுவில் நம்ம சண்டை காலத்தில் பத்திரிகையில பேர போட மாட்டோம், நல்லதுக்கு கூப்பிட மாட்டோம், கெட்டதுக்கு கூப்பிட மாட்டோம். அப்போ ஒரு குடும்ப கட்டமைப்பு, ஒரு இயக்க கட்டமைப்பு, எல்லா மனிதர்கள் தான். கட்டமைப்புன்னு வரப்போ ஒரு நிர்வாக கட்டமைப்பு, தொழிற்சாலை கட்டமைப்பு, எல்லா கட்டமைப்புலையும் குளறுபடிகள் வரும். இல்ல அதுக்கு நம்ம ஏற்கிறோம், நம்ம மறுக்கல. ஆனா தொடர்ச்சியா இல்ல கட்சியில இருந்து வெளியே போறவங்களோ இல்ல விலக்கப்பட்டவங்களோ என்ன குறை உங்கள்கிட்ட, ஏன் என்ன பிரச்சனை இருக்கு, என்ன சிக்கல்கள்லாம் நம்ம தீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கலந்து ஆலோசிச்சு முடிவு எடுக்காத மாதிரி ஒரு போக்கு இருக்குங்களா? எது யார் ஆலோசனை? தலைமை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன அதிருப்தி இருக்கு, என்ன வந்து கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்கு, நம்ம அதை சேர்ந்து தீர்க்கலாம் அப்படின்ற மாதிரி தலைமை கூப்பிட்டு அறிவுறுத்ததோ இல்ல கேள்வி கேட்காததோ இல்ல அதுக்குள்ள கலந்து ஆலோசிக்காத சம்பவங்கள், பிரச்சனைகள், செயல்பாடுகள் கண்ணுக்கு தெரியும், அதன் பொருட்டு நடவடிக்கைகள் அது தலைமையோ இல்லை யாரோ வருவாங்க. மற்றபடி ஒரு ஆளா கூப்பிட்டு பேசுறதுக்கு முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம் தமிழர் கட்சி பார்ட் டைம் கட்சி. நாங்கள் திமுக மாதிரி கரை வெட்டி கட்டிக்கிட்டு காலையில் போய் கட்சி ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு அங்கே எவன்டா வீடு கட்டுறான் போய் அவங்ககிட்ட கவுன்சிலர் ஆளை விட்டு கட்டிங் வாங்குறது, லஞ்சம் வாங்குறது, ஃபுல் டைம் கட்சி, முழு நேர பணியாளர்கள் கிடையாது. சீமானண்ணன் உட்பட எல்லாருமே நாங்கள் எல்லாமே பகுதி நேர அரசியல்வாதிகள் தான். வார கடைசி ஆர்ப்பாட்டம்லாம் பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு என்னைக்காவது ஒரு நாள் தான் வார நாட்களில் வைப்பாங்க. அப்போ நம்ம கட்சி வந்து எல்லாம் அவன் குடும்பத்தை பார்க்கணும், அவன் வேலையை பார்க்கணும், அவன் தொழிலை பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் கட்சி. சரியா? பார்ட் டைம் கட்சி தான். அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எல்லார்ட்டையும் ஃபோக்கஸ் பண்ணி இண்டிவிஜுவலாக உட்காந்து தனி மனிதனாக உட்காந்து உன் பிரச்சனை என்ன, உனக்கு மாவட்ட செயலாளர் சரியில்லை, எல்லாமே அப்படிதாங்க இருக்கும். மற்ற கட்சியில் எப்படி இருக்கு? எந்த ஒரு கட்சி கட்டமைப்பு எடுங்களேன், ஏன் அங்கே வந்து குளறுபடியே இருக்காதா? காங்கிரஸ்ல இல்லாத குளறுபடியா? எத்தனை கோஷ்டி இப்போ சொல்லிருக்காங்கன்னா காங்கிரஸ் ஒரு கட்சி தானே. புரியுதா உங்களுக்கு? அடிச்சுப்பாங்க சேர்ந்துப்பாங்களே. அது போல நம்ம வந்து அவசரப்பட வேண்டிய அவசியம். நம்ம நோக்கம் வந்து பொது இலக்கு. சீமானன்னு நம்ம வழிகாட்டி, நம்ம கட்சி தலைவர், அவ்வளவுதான். அதுக்காக வந்து அவர் என்ன இப்படி வரல, எங்க தொகுதிக்கு வரல, எங்க மாவட்டத்துக்கு வரல, அவர் யாரால அனுப்புறாரு, அவர் சரியில்லை, இவர் சரியில்லைன்னா நம்ம சரியில்லைன்னு தான். இப்ப வெளியே போறவங்கள கூப்பிட்டு ஒவ்வொருத்தவங்களா எங்களால விளக்க முடியாது, அதுக்கான நேரம் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அதை தாண்டிலோ இப்ப தமிழக வெற்றி கழகமா இருந்தாலும் சரி, திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி, இது ஒரு மிகப்பெரிய தொண்டர்களை வச்சுக்கூடிய கட்சி. இப்ப நாம் தமிழர் கட்சின்றது வளரக்கூடிய கட்சி. அப்போ ஒவ்வொருத்தவங்களா வெளியே போறவங்கள இப்படி நீ போய்கிட்டே இரு, என்னால விளக்க முடியாது அப்படின்னு சொல்றது அதோட பலத்தை இழக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா இதை தாண்டி நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா தாவேக்காவையோ இல்ல அதிமுகவே திமுகவே நம்ம எதிர்த்து வெற்றி பெறணும்னா நம்மளோட தொண்டர்களுடைய பலம் அதிகப்படுத்தணும்ல. அப்ப இந்த மாதிரி ஒரு போக்கை நம்ம எப்படி பார்க்கலாம்? இல்ல இது வந்து ஏதோ ஒரு பிரச்சனைகள், இடையூறுகள் வந்த மணிக்கே இருக்கும். நான் தான் பெரிய ஆளு, இல்லை என் பேச்சை கேட்கல, இல்லை ஏதாவது ஒரு சீண்டல்
நெருடல் இருந்துட்டு தான், அதனால தான் விளக்குவாங்க, ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. அது நியாயம் யார் பக்கம் வேணா இருக்கலாம். தொண்டம் பக்கம், தலைமை பக்கம்னு சொல்ல வரல. பிரச்சனைகள் இருக்கும். ஒரு புரிதல் இங்கிட்டு ஒரு புரிதல் இருக்கும், இங்கிட்டு ஒரு புரிதல் இருக்கும். அதனால நெருடல் இருக்கிறதுனால தான் சும்மாலாம் யாரையும் விளக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு பக்கம் நியாயம் இருந்தாலும் தவறு இருந்தாலும் விளக்குறதுல ஒரு இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் போகுமே ஒழிய, சும்மா போற போக்குல நீங்க போங்க, வேணும்னே இவங்க எழுதி அனுப்புங்க அப்படின்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஓகே, இவங்க களஞ்சியம் முத்துப்பாண்டி அவர்கள் வந்து கட்சியில இருந்து விலகினவங்க. இப்ப தென்னகம் விஷ்ணு அவர் வந்து விலக்கப்பட்டவர். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பொதுவீதியில அது தலைமை தான் சொன்னேன். இப்ப சாட்டை துரை முருகனை விளக்குனாங்க, 2 தடவை விளக்குனாங்க, அவர் திரும்ப வந்தாரு. இது தென்னக விஷ்ணுலாம் பாவம், அவர்லாம் அது பெரிய அளவுக்கு என்ன பிரச்சனைன்னு உள்ளதான் தலைமையில தான் கேட்கணும். திரும்ப வந்துருவாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஒரு ஒழுங்கு நடவடிக்கைன்றது ஒரு குடும்பத்துல குழந்தையை கண்டிக்கிற மாதிரி அந்த மாதிரி தான். அது திரும்ப தலைமை கிட்ட பேசி அவங்க வந்துருவாங்க. இல்ல அதிருப்தியில இருக்கிறாங்களா, அவங்களே விலகுனா திரும்ப இந்த அதிருப்திலையோ இல்ல வேற ஏதாவது கோவப்பட்டோ இல்ல சினம் கொண்டு இல்ல பக்கத்துல வேற எங்காவது எதிரணிகளோட ஆதரவு கொடுத்து வேற மாதிரி போறாங்க, அப்படி வேற கட்சிக்கு போறாங்கன்னா அது போயிடுவாங்க. இல்ல அமைதி காத்து திரும்ப தலைமை அணுகுனாங்கன்னா அதெல்லாம் வந்து. இதற்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியில இருந்த காளியம்மா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அண்ணன் மேல எனக்கு ஒரு கோவம் இருக்கு, அண்ணன் அழைச்சி என்னை கூப்பிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா நான் திரும்பவும் வந்து நான் இணைஞ்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு வச்சிருந்தாங்க. இப்போ தென்னக விஷ்ணு அவர்களும் விளக்கப்பட்டிருக்கிறாரு. ஒருவேளை வந்து காளியம்மாள் அவர்கள் மாதிரியே கூப்பிடாம போயிட்டாரு அப்படின்னா அப்போ இது எந்த இடத்துல சிக்கல்? தென்னக விஷ்ணு வந்து அதை எதிர்பார்க்கலாம்ல, அண்ணன் கூப்பிட்டாரு அப்படின்னா நம்ம போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு. காளியம்மாவும் அதை எதிர்பார்த்தாங்க. அது நடக்கலன்ற அதிருப்தியில தான் வேற ஒரு கட்சிக்கு போறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. தொடர்ச்சியா அதை நம்ம எப்படி பார்க்கலாம், அதை எடுத்துக்கலாம்? இது நீங்க வந்து என்னன்னா, இது ஒரு வகையில நான் இதா பாக்குறது என்னன்னா, சோசியல் மீடியா ஹீரோயிசம்னு பாக்குறேன். காளியம்மா அக்கா வந்து நல்ல களப்பணியாளர். அவங்கள சோசியல் மீடியாவில் உங்களை மாதிரி ஊடகங்களும் சரி, கட்சியில் எல்லா கட்சியிலையும் சரி, எங்க கட்சியிலும் சரி, நல்லா உசுப்பேத்தி அவங்கள ஒரு பெரிய நிலைக்கு கொண்டு வர வச்சுட்டு, அதுக்கப்புறம் மண்டையில் தட்டி தூக்கி போடுற மாதிரி. தென்னகம் விஷ்ணு இவங்க பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? தென்னகம் விஷ்ணுன்றது எப்படி தெரியும்? அவர் ஒரு யூடியூப் சேனலு, கொஞ்சம் கொஞ்சமாக பிரபலம் நல்லா பேசி வராரு. அதுக்கப்புறம் எண்ணெய் அவர் மேலே பாயுது, அதுக்கப்புறம் அவர் வராரு. அதனால இது போன்ற நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் நீங்கள் வந்து கேட்ட மற்ற நேரத்தில் ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா சீமானை தவிர யார் இருக்கா ஏமா இருக்கான்னு பேசுவாங்க எல்லாரும். ஆனால் இது போன்ற ஆட்கள்லாம் கட்சிகளை உள்ளுக்குள்ள வளர்த்தெடுக்கப்பட்டு சோசியல் மீடியால மூலமா நல்ல பிரபலமாக்கப்பட்ட பிறகு ஒரு சின்ன சின்ன குறைகள், புரியுதா உங்களுக்கு, சின்ன சின்ன குறைகள் நிறைகள் இருக்கிறப்ப அதை ஒரு காரணமா காட்டி போறது வந்து அது வந்து ஒரு உளவியல் பிரச்சனையா பாக்குறேன். ஓகே, இப்ப தொடர்ச்சியா வந்து இவங்க கட்சியில இருந்து விலகி நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகி பிற கட்சிகள்ல போறாங்க. இப்ப தாவேக கட்சியில போறாங்க, அதிமுக கட்சியில போறாங்க. இப்ப அங்க போனாலும் அவங்க பேசுறது தமிழ் தேசியத்தை தானே பேசுறாங்க, மற்ற அரசியல பேசுறது இல்ல. எங்க பேசுனாங்க? இப்போ காளியம்மாக்கள் அவங்களா இருக்கட்டும், இப்ப ஜெகதீஷ் பாண்டியன் அவர்கள் தாவேகாவுல போய் சேர்ந்திருக்கிறாரு. தாவேகாவிலையும் தமிழ் தேசியம் தானே இருக்குது. தாவேகால எங்க தமிழ் தேசியம் இருக்கு? தமிழ் தேசியம் திராவிடமும் என்னுடைய ஒரு வார்த்தையை தான் பேசினாரு. வேற என்ன நிகழ்ச்சி பண்ணிருக்காங்க தாவேகா? தாவேக்கால இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் கேட்டீங்கன்னா, நீங்க என்ன திமுக என்ன, திமுக இருக்கிறப்ப என்ன வழக்கு போட்டீங்க, அதிமுக இருக்கப்ப என்ன வழக்கு போட்டீங்க, இது வரைக்கும் நாம் தமிழர் எந்த செயல்பாடும் செய்யலையா? அதை நம்ம ஒண்ணு ஒண்ணா சொல்லலாம் எடுத்து. எந்தெந்த இயற்கைக்கு எதிரான திட்டங்களை வந்து அரசுக்கு எதிராக போராடி வழக்காடி நிப்பாட்டி இருக்குன்றதை சொல்லலாம். இந்த மாதிரி தற்கூறிங்கிட்டு வேணுமே சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு தீர்ப்பு வந்தோடனே நீங்க அப்ப திமுக என்ன பண்ணீங்க, புரியுதா உங்களுக்கு? அதனால தாவேக்கான்றது இப்போ எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஜெகதீஷ் பாண்டியன் அங்கே போனோன்னு பெரிய புரட்சி வெடிச்சிருச்சுன்னா இப்போ நீட் எதிர்ப்பு தான் விஜயோட அவரோட நிலைப்பாடு. இந்த போராட்டத்துக்கு தாவேக்கா எந்தெந்த மாவட்டங்களில் போராட்டம் பண்ணியிருக்கு, இல்லை எந்தெந்த வட்டங்களில் போராட்டம் பண்ணியிருக்கு? தாவேக்கா கொடி பிடிச்சி வந்து இந்த மாதிரி நீட் எதிர்ப்பு, டெல்லி போராட்டத்தில் மாணவர்களை அடித்ததுக்கு, இல்லை நீட் எதிர்ப்பு, இல்லை நீட்டே வேணாம் தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி தாவேக்கா சார்பாக எங்கேயாவது ஒரு ஆர்ப்பாட்டம்? தொடர்ச்சியா தமிழர்களுக்கான உரிமைகள்லாம் அவங்க எங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம்? எங்க அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆர்ப்பாட்டம்? அதிகாரத்துக்கு போராட்டத்துக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் என்ன சட்டம் போட்டிருக்காங்க? தமிழர்களுக்கு உறுதுணையா ஆதரவா என்ன சட்டம் போட்டிருக்காங்க? போடல. இனி போட்டாங்கன்னா பாராட்டலாம். அதனால ஜெகதீஷ் பாண்டி அங்க போயிட்டாரு, இல்ல பேர் என்ன இன்னொருத்தர் அதிமுக கல்யாண சுந்தரம், அங்க போய் எடப்பாடியே தான் அவர் புகழ்ந்தாங்கணும் அங்க. அதனால அதெல்லாம் வந்து விடுங்க, சொன்ன மாதிரி தான். அந்த இதுவும் கடந்து போகும், எல்லாம் கடந்து போயிடும். இப்போ நத்தம் சிவசங்கர் அவர்கள் வந்து கட்சியில இருந்து கொண்டே உரிமையா எடுத்துக்கொண்டு அதை சுட்டி காட்டுறாரு சில விஷயங்களை. அதை வந்து எந்த மாதிரி விஷயங்களை அவர் எடுக்கிறாரு, ஏன் தொடர்ச்சியா அந்த மாதிரி விஷயங்களை வந்து சுட்டி காட்டிக்கிட்டே இருக்காரு? அப்ப கட்சிக்குள்ள என்ன நடக்குது அப்படின்ற ஒரு எல்லா இடத்துலயும் இதாங்க நடக்கும். அவர் மனுஷன் புலம்புறாரு, புலம்புட்டும் பிரச்சனை இல்லை, தப்புல நடவடிக்கை எடுப்பாங்க. எல்லா இடத்துலயும் இப்படிதான் நடக்கும். உடனே கட்சி என்ன நடவடிக்கை எடுத்துன்னா எல்லாரும் என்கவுண்டர்ல போடணுமா? இவன் சரியில்லை டும், அவன் சரியில்லை டும்னு என்கவுண்டர்ல தூக்கி போடணுமா? கட்சின்னா அப்படிதான் இருக்கும். சரியா? அதனால எல்லா கட்சியிலையும் இருக்கும். நீங்க ஒண்ணும் இல்லை, மற்ற கட்சியெல்லாம் வந்து உங்களுக்கு வெளியில ஸ்கிரீன்ல தெரிய மாட்டேங்குது. நாம் தமிழர் தான் முதல்ல டிஜிட்டலா வளர்ந்த கட்சி. களத்திலையும் இருந்தோம், டிஜிட்டலாவும் முதல்ல வளர்ந்த கட்சி. இப்ப மற்றவங்களாம் காசு போட்டு ஐடிவிங்க வந்து எங்களை ஓவர்டேக் பண்ணிட்டானுங்க. சரியா? டிஜிட்டலா வளர்ந்த கட்சி. அதனால தெரியுது உங்களுக்கு இதெல்லாம். மற்ற கட்சியில தெரியாது. எந்தெந்த வட்ட செயலர் அடிச்சுக்கிறான். ஒரு வட்ட
ஒரு வட்ட கூட்டம் திமுகலையும் அதிமுகலையும் நடந்தா குறைஞ்சது 100 சேர் உடையும். அது வருஷத்துக்கு ஒண்ணு நடத்துறாங்களோ இல்ல 5 வருஷத்துக்கு ஒண்ணு நடத்துறாங்களோ, கூட்டம் நடத்துனாங்கன்னா 100 சேர் உடையும். பல 50 மண்டைகள் மேல உடையும். சரியா? அதனால எல்லா கட்சியிலும் இந்த பிரச்சனை இருக்கும். மனிதர்கள் தான் நம்மலாம். அதனால குழப்பங்கள் இருக்க தான் செய்யும். அதை கடந்து கட்சி தலைமை என்ன முடிவு எடுக்குதோ கட்டுப்பட்டு போகணும். ஓகே, இது தாவே நாம் தமிழர் கட்சியோட அடுத்த மேம்பாடு, கொள்கை அடுத்த கட்ட பாய்ச்சல் என்ன? இல்லை அதுதான் இப்போ சீமானன் மே 18 அறிவிச்சாரு நாம் தமிழர் 2.0 அப்படின்னு. பொறுமையா ஒரு தொகுதியா பண்ண களமாற வந்துட்டு இருக்கிறாரு. வந்து பார்த்துட்டு நாங்கள் களப்பணி ஆற்றுவோம். இப்ப தொடர்ச்சியா அரசியல் விமர்சகர் பிஸ்மி அவர்கள் சீமான் அவர்கள் 100 கோடி பணம் வாங்கிட்டாரு, திமுகவை எதிர்த்து தான் கட்சியை ஆரம்பிச்சாரு, இப்ப திமுகவே 100 கோடி வாங்கிட்டு சைலண்ட் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கிறாரு. நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளியே போனவங்களும் தொடர்ச்சியா விமர்சனம் வைக்கிறாங்க. இப்ப பிஸ்மி அவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனமும் நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளியே போறவங்களும் வைக்கக்கூடிய விமர்சனமும் ரெண்டும் ஒன்று தானா? வெளியில போறவங்க அதிகமா சொல்றது விமர்சனமா இருக்கும். இவர் அவதூறு பரப்புறது தானே. இல்லாததை சொல்றது அவதூறு, என்னமோ பார்த்த மாதிரியே சொல்றது அவதூறு. இவர் எங்க அரசியல் விமர்சகர்? இவர் என்ன BA பொலிட்டிக்கல் சயின்ஸா, இல்ல வேற ஏதாவது MA பொலிட்டிக்கல் சயின்ஸா, இல்ல வேற ஏதாவது பத்திரிகையாளரா? சினிமா விமர்சகர் நினைக்கிறேன், அவ்வளவுதான். அவர் சினிமால இருந்தவர், சினிமா விமர்சகர், சினிமா பத்திரிகையாளர்ன்றாங்க. அதுக்கு என்ன தகுதி இருக்கு? ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன். இப்ப சவுக்கு சங்கருக்கும் இந்த பிஸ்மிக்கும் என்ன ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கு? இப்ப ஒருத்தர் இன்ஜினியரிங் முடிச்சாதான் பொறியாளர், BE இன்ஜினியரிங் முடிச்சாதானே ஒரு பொறியாளர், MBBS முடிச்சாதானே டாக்டரு, அப்போ எத்தனையோ ஜேர்னலிசம் முடிச்சாதானே அவர் ஜேர்னலிஸ்ட்டு. அப்போ நீ யாரு? நீனே பத்திரிகையாளர்னு சொல்லிப்ப, நீனே யூடியூபர்னு சொல்லிப்ப, நீனே எழுத்தாளர்னு சொல்லிப்ப, நீனே எல்லாம் சொல்லிப்ப. அப்படின்னா பிஸ்மி அரசியல் விமர்சகர்னா இதுக்கு முன்னாடி எந்த அரசியலை பற்றி பேசியிருக்காரு? விஜய் வருகைக்கு முன்பு எந்த அரசியல் தலைவர்களை பற்றியோ எந்த ஒரு கருத்து பற்றியோ அவர் பேசியிருக்கிறார்? அவர் யாருன்னே தெரியாது. அவர் கொஞ்ச நேரம் கண் சிமிட்டாமல் இருந்தாருன்னா இந்த பொம்மை எவ்வளோன்னு நம்ம கேட்போம். சரியா? இப்போ அந்த பொம்மை பேசுதுன்னா அது பேச வைக்கிறாங்க, அந்த ஒரு சினிமாக்காரருக்காக பேச வைக்கிறாங்க. மற்றபடி அவர் ஒரு அரசியல் விமர்சகராக எடுத்துக்க முடியாது. அவர் தான் பிழைப்புவாதி. அவர் எவ்வளவு வாங்குறாரு என்னன்றது நமக்கு தெரியல. சமூகத்துல யார் வேணாலும் குற்றங்களை விமர்சனங்களை முன் வைக்கலாம்ல. இது அரசியல் படிச்சுட்டு தான் வரணும், இல்ல ஜேர்னலிசம் படிச்சுட்டு தான் வரணும்? கருத்து சொல்லுங்க, வேணான்னு சொல்லல. அரசியல் விமர்சகர்னு சொல்லாதீங்க, இல்ல வேற ஏதாவது பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் அந்த மாதிரி எதுவும் சொல்லாதீங்கன்ற. அவர் பிஸ்மின்னு ஒரு சினிமாக்காரரு, இல்ல அவர் பொழுதுபோக்குக்காக பேசுறாருன்னு சொல்லுங்க, நம்ம பேசலாம். யார் வேணா பேசலாம், அது எல்லாருக்கான உரிமை இருக்கு. நம்ம ஏன்னா தகுதின்ற அடிப்படைனா அந்த ஒரு ப்ரொஃபஷனுக்காக சொல்றேன். பத்திரிகையாளர் அப்படின்னா எத்தனையோ பேர் அதை படிச்சுட்டு அதை பயிற்சி எடுத்துட்டு இருக்கிறவங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி யாரும். இப்ப சவுக்கு சங்கர் பத்திரிகையாளரா? தொடர்ச்சியா திமுக அரசை கேள்வி கேட்டு வழக்கு பதிவு பண்ணி சிறைக்கு போனவர் அவர் பத்திரிகையாளரா? தொடர்ச்சியா மக்களுடைய விமர்சனங்களை ப்ரொஃபஷனலி குவாலிஃபைடா? அதான் கேள்வி. இப்ப சாட்டிய துரைமுருகன் பத்திரிகையாளரா? கிடையாதுல்ல. அவர் ஒரு யூடியூபர், அவ்வளவுதானே. அது போல சவுக்கு சங்கர் ஒரு யூடியூபர், ஒரு நெறியாளர்னு சொல்லலாம், இல்லை ஒரு கருத்தாளர், அவ்வளவுதான். ஆனா அவர் பத்திரிகையாளர்னு சொல்லி பாருல, அவருக்கு டேட்டா 4 பேர் கொடுத்தாங்கன்னா, தகவல் 4 பேர் கொடுத்தாங்கன்னா ஒரு பத்திரிகையாளர் மண்டியில 2 கும்பு முளைச்சிருமா அவரு? இந்த மாதிரி இதுதான் அவங்க தேவையில்லாம சேர்த்துக்கிறது. அரசியல் விமர்சகர் அப்படின்னா ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட், அவங்க ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்ல படிச்சிருக்கணும், இல்லை வந்திருக்கணும், ஒரு பயிற்சி எடுத்துருந்துருக்கணும், வந்திருக்கணும். ஒரு மண்ணும் கிடையாது. அது விஜய் வந்ததுக்கு அப்புறம் அவருக்காக ஒரு பொலிட்டிக்கல் இதா மாறுறாருன்னா அது அவரோட அவதாரம். அதுக்கு அவர் தான் என்ன பண்றாருன்னு பார்க்கணும். இப்ப அண்மையில நாம் தமிழர் கட்சியோடைய இடுமோனம் கார்த்தி அவர்கள் பேசியிருந்தாரு, நாம் தமிழர் கட்சிக்கு தொடர்ச்சியா ஊடக தீண்டாமை இருக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. அது உங்களுடைய பார்வை, அது உண்மைதானா? ஆமா. இப்ப நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, நான் ஒரு RSS காரரு ஊடகத்துல பேசுவார். எங்க தொகுதியில் எல்லா தடவையும் சுயேட்சையா நிற்பார். அவர் ஒரு தொடர்பு எடுத்து பேசுறப்ப அவர் சொல்றாரு, எனக்கு ஒரு தொலைக்காட்சியில கூப்பிட்டாங்க விவாதத்துக்கு. அவர் சொல்லிட்டாரு, இன்னும் 1 வருஷத்துக்கு விஜயா, அண்ணாமலையா, உதயநிதியான்னு தான் பேச்சு. சீமான் அப்பப்போ தொட்டுக்குவோம். நான் ஏன் அந்த RSS காரர் பேரை சொல்லலை, அந்த ஊடகத்தோட பேரை சொல்லலைன்னா நல்லா இருக்க நாகரிகமா இருக்காதுன்னு சொன்னேன். சரியா? வட சென்னையில் மையமாக வச்சிருக்க ஒரு தொலைக்காட்சி. அந்த தொலைக்காட்சியில் ஊடகத்துக்கு கூப்பிட்டு நெறியாளர் சொல்லியிருக்கிறாரு, சீமானை ஊருக்கா போல தொட்டுக்குவோம். ஆனால் போட்டி நாங்கள் உருவாக்குறது விஜயா, அண்ணாமலையா, நடுவில் உதயநிதி. அது உதயநிதியே ஊருக்கா தான் போல, சீமான் உப்பு போல. இந்த இதை நான் காதால கேட்டேன். அப்போ இது போன்ற இதை தான் செட் பண்ணுறாங்க. இப்போ அண்ணாமலை ஒரே ஒரு மாநாடு, போதைக்கு எதிராக மாநாடு தான் போட்டார். அவர் மறு தோற்றம், தோலை உரிச்சிட்டு இப்போ இன்னொரு தோலை போட்டுட்டு வந்திருக்கிறாரு அவர். அதனால ஒரே ஒரு தான், அவரோட பழைய வரலாறுலாம் எதுவுமே பேசுறது இல்லை. இப்போதைக்கு அண்ணாமலை நல்லவர், வல்லவர், போற்றுதலுக்குரியவர், தூயவர் அப்படின்ற மாதிரி பேச கொண்டு வராங்க. அப்ப இது இவங்க திட்டமிடுறது. ஏன்னா நாம் தமிழர் முதலாளிகளுக்கு எதிராக உண்மையான கம்யூனிஸ்ட் நாங்க தான். முதலாளித்துவத்துக்கு எதிராக, கார்பரேட்டுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி. ஆமா, உண்மையான கம்யூனிஸ்ட் நாங்க தான். இதை பெருமையா சொல்றோம். கம்யூனிஸ்ட் என்ன? பொது உடைமைவாதி, எல்லாமே எல்லாருக்கும், எல்லாம் அரசு உடைமையா இருக்கணும்ன்றது. அதான் நாம் தமிழர் சொல்றோம்.
அப்ப இதை வந்து கம்யூனிஸ்ட் கட்சியா நாம் தமிழர் கட்சியை பிரிவினைவாதி, மொழியால் வந்து அவங்க பாகுபாடு பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எங்க பார்த்தோம் பாகுபாடு? இப்ப கர்நாடகம் பாக்குறானே, இங்க எவனா சொல்லுங்க கர்நாடகாக்காரனை பார்த்து ஏன்டா தனி தர மாட்டேன்ற, பாகுபாடு பாக்குற, மொழி பாகுபாடு ஏன்டா பாக்குறேன்னு இங்க இருக்கிற சண்முகம், இந்த காங்கிரஸ் ஆட்கள் இவங்களெல்லாம் பேச சொல்லுங்களேன். மாணிக்க தாகூரா இப்ப பேச சொல்லுங்களேன். நம்ம வேற ஏதாவது பேசணும்னா, இப்ப தமிழர் உரிமையை பேசணும்னா மொழி பாகுபாடு பாக்குறாங்க. இப்போ காங்கிரஸ்காரன் கர்நாடகாவில் இருக்கிறவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? பாஜக காரன் இதுக்கு முன்னாடி இருந்தப்ப என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அப்ப இதுதான் வந்து மொழி பாகுபாடு, இதுதான் இன பாகுபாடு, இதுதான் தேச துரோகம். டி.கே. சிவகுமார் செய்யறது தான் தேச துரோகம், இந்திய இறையாண்மைக்கு எதிரானது. முடிஞ்சா பிடிச்சி உள்ள போடுங்கடா பார்ப்போம். உட்காந்துட்டு நாங்க சின்னதா பேசினா, எங்களை அடிச்சவனை நாங்க எதிர்த்து கேள்வி கேட்டா, இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சி எந்த இனத்தார்களை அடித்திருக்கு? பிற இனத்தாரை தமிழ்நாட்டில் கன்னடம் அடிச்சிருக்கான், கேபிஎன் பஸ் டிராவல்ஸ் அடிச்சிருக்கான், தமிழ் பொம்பளைங்க தாலி அறுத்து விரட்டி விட்டுருக்கான். கேரளால எல்லைகள்ல நம்ம தமிழர்களை அடிச்சு விரட்டி இருக்கிறாங்க. கண்ணகி கோயில்கிட்ட எல்லாம் நடந்திருக்கு, எல்லாம் தெரியுது. தமிழ்நாட்டுல தமிழன் 20 பேர் ஆந்திரால அடி வாங்கி சுடுபட்டு செத்து போனான். எங்க அடிச்சிருக்கிறான்? வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம், சொந்தவரை மட்டும் வாழ வைப்போம். கேட்ட கேள்வி அது சரியான இது. ஆந்திரால மட்டும் என்ன தமிழன் கன்னடம் எல்லாரையும் ஆள விடுறாங்க, ஆந்திராக்காரன் தான் ஆள்றான். தமிழன் எங்க மற்றவங்கள திருப்ப அடிச்சிருக்கிறோம்? எங்கேயாவது தெலுங்கர்களை அடிச்சிருக்கிறோம், கன்னடர்களை அடிச்சிருக்கிறோம், கேரளா மலையாளிகளை அடிச்சிருக்கிறோம், இந்திக்காரனை அடிச்சிருக்கோம்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து நாம் தமிழர் வந்து மற்ற பிற இனத்துக்கு எதிரானதுன்னு சொல்லலாம். நாங்க தமிழர், நாங்க நாம் தமிழர், இது எங்க நாடு தமிழ்நாடு, நீ விருந்தாளி வந்துருக்க நல்லாரு, நாங்க தான் ஆளுவோம்னு சொல்றதுல இதுல என்ன தப்பு இருக்கு? ஓகே, தொடர்ச்சியா வந்து இந்த காவேரி இஷ்யூல தமிழ்நாடு முதல்வர் வந்து கர்நாடகா முதல்வர்கிட்ட சந்திச்சு காவேரி நதி நீரை கொண்டுட்டு வந்துருவான் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. நான் கர்நாடகாவுக்கு போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா கர்நாடகா முதல்வர் இங்க வர வேணாம், சூழ்நிலை சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. தொடர்ச்சியா இந்த நீர் எப்படி நம்ம கொண்டுட்டு வரலாம், இதுக்கான பிரச்சனை என்ன நடந்துகிட்டு இருக்குது? கன்னடர்கள்னு பாக்குறப்ப அவங்க ரொம்ப எமோஷனா சென்டிமெண்டா தூண்டி விடுறதுக்கு அந்த வாட்டாள் நாகராஜ் பல பேர் அங்க இருக்கிறாங்க. அது போல ஒரு தடவை வந்து கேபிஎன் டிராவல்ஸ் பேருந்துக்களை ஒரு 100 பஸ்ஸை வந்து ஒரு தடவை எரிவிச்சாங்க கர்நாடகர்கள். ரஜினி பல தடவை தொடக்க காலத்துல பேசுறப்ப அதுக்கு எதிர்வினை வந்து அங்க தமிழர்களை அடிச்சு விரட்டுறது, இது போன்ற பல காரியங்கள் பண்றாங்க. அதனால இந்தியா பாகிஸ்தானை விட தமிழ்நாடு கர்நாடகா பிரச்சனை பெரிய பிரச்சனை. இங்க எங்க இந்தியா இருக்கு? இல்ல யாராவது மோடியோ, ராகுல் காந்தியோ, சோனியா காந்தியோ, பிரகாஷ் காரத்தோ, பிருந்தா காரத்தோ, இல்ல வேற யாராவது தேசிய தலைவர்கள்னு சொல்ற சோகால் இந்தியன் லீடர்ஸ் ஏன் அதுல கருத்து தெரிவிக்கிறது இல்லை? நம்மலாம் பாரத தாயின் புதல்வர்கள், அமைதியா கொஞ்ச நேரம் இருப்போம், அமைதியா நம்மளுக்குள்ள பேசி முடிவெடுப்போம். அது எப்படி நீ தர முடியாதுன்னு சொல்லுவ, வெளிப்படையா பேசுவ, ஒரு வன்மத்தை எப்படி கலப்புவ, ஒரு கலவரத்தை எப்படி உண்டாக்குவ, காலங்காலமா இப்படி வந்து கன்னடர்களுக்கும் தமிழர்களுக்கும் எப்படி பிரச்சனையை உண்டாக்குறீங்கன்னு ஒரு அறிவுரையும் எவனும் சொல்றது இல்லை. ஏன் சொல்றது இல்லை? இல்ல உண்மையான ஒரு முனைப்பு இருந்துச்சு அப்படின்னா அரசு அதிகாரம் இருக்குல்ல, அவங்களே கூப்பிட்டு வச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்டே பேசலாமே. அந்த வாரியம் இருக்கு, அது இருக்கு, வெளிப்படையா இல்லாம கொஞ்சம் முள்ளுக்குள்ளேயே பேசிட்டு தண்ணி விடுறோம், இல்ல ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இந்த வன்மத்தை கக்குறது, நேரம் அடிக்கிறது, தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு குடிநீர் தர முடியாது அப்படின்னு. இப்போ விஜய் வந்து ஏதோ ஆர்வ கோளாறுல போறேன்னு சொல்லிட்டாரு. அவர் என்ன பண்ணிட்டாரு, முதல்ல வரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க தயவு செய்து வராதிங்க, இங்க சூழ்நிலை மாறுது அப்படின்னு. இதே டி.கே. சிவகுமார் திமுக ஆதரவு கேட்டீங்க ஓட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து வீதியா வந்தார். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கே விவசாயத்துக்கு தண்ணி பத்தல, குடிக்கிறதுக்கு தண்ணி பத்தல, இதுல நாங்க எப்படி தமிழ்நாட்டுக்கு கொடுக்க முடியும் அப்படின்ற வாதத்தை முன் வைக்கிறாங்க. இது எல்லா காலமும் சொல்றது தானே. அப்ப நடு வாரியம்னு ஒண்ணு இருக்குன்னா அவங்க கொடுக்கணும்னு சொல்றாங்கன்னா அவங்க பைத்தியக்காரங்களா? அவங்களுக்கு எவ்வளவு இருப்பு இருக்கு, எவ்வளவு எந்தெந்த மாநிலத்துக்கு தேவைன்னு தெரியாமையா வந்து அவங்க இத்தனை டிஎம்சி திறந்து விடுன்னு சொல்றாங்க. அதனால சும்மா இப்ப அங்க காங்கிரஸ்காரங்க இருக்கனால பாஜகக்காரர் இப்ப பேசுவாரு, பேச சொல்லுங்க. இப்ப மோடியை பேச சொல்லுங்களேன், அவர் தானே பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, பேச சொல்லுங்களேன். பாரத தாயின் புதல்வரை சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஏதாவது பேச சொல்லுங்களேன். காங்கிரஸ் ஆட்சி நடக்குதுல்ல. அதனால இவங்கெல்லாம் வந்து ரொம்ப இதே வேற மாநிலம்னா பேசுவாங்க. தமிழர்கள்னா அவங்களுக்கு இலக்காரமா போச்சு. அது பல நூற்றாண்டுகளா நம்மளை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. தமிழர்களுக்கு இது புரியணும். தொடர்ச்சியா முதல்வர் வந்து கடிதம் எழுதுறதும், அவங்கள போய் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்றதும், எம்ஜிஆர் வழியில தண்ணியை கொண்டுட்டு வந்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது சாத்தியப்படுமா? சந்திச்சா அவங்க என்ன பேசுவாங்க நம்மளுக்கு தெரியாதுல்ல. போற போக்குல அங்க போய் 2 பேரும் சந்திச்சு ஜனநாயகன் படம் பார்த்துட்டு வந்தாங்களா நம்மளுக்கு என்ன தெரியும்? போனாங்கன்னா பாக்குறாங்களா என்னன்னு தெரியாது. அதெல்லாம் சாத்தியமானது போனாதான் தெரியும். அதெல்லாம் வந்து வெளிப்படையா தர முடியாதுன்னு சொல்றவரு விஜய் வராருன்னு சொன்ன உடனே அனைத்து கட்சி கூட்டத்தை நாங்க கூட்டுறோம். இல்ல எம்ஜிஆர் போயிட்டு கொண்டுட்டு வந்திருக்காருல்ல பேசி. அது எம்ஜிஆர், அது அவங்க ஸ்ட்ராட்டஜி எப்பன்னு அப்ப என்னன்றது நம்மளுக்கு தெரியல. அதனால இவரும் அதே மாதிரி செய்வார். எப்படி கொடுப்பாரு? அவர் இப்ப கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அடுத்த நிமிஷம் அடுத்த நாள் எப்படி மாத்துவாரு? சரியா? இல்ல இன்னைக்கு அரசியல் ஆகணும்னு இல்ல, இன்னைக்கு அரசியல்ல ஒரு கூட்டணியில இருக்கும், நாளைக்கு வேற ஒரு கூட்டணியில இருக்கிறாங்க. அந்த மாதிரி மாறலாம்ல. இல்ல இப்ப கொடுத்துதான் ஆகணும்னு சொல்றதுக்கு யாருக்கு உரிமை இருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட் மோடிக்கு இருக்குல்ல.
என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? 2 மாநிலத்துக்குள்ள பிரச்சனை, எல்லை பிரச்சனை மாதிரி குடிநீர் பிரச்சனை. அப்பா நீ கொடுத்து தான்ப்பா ஆகணும், இத்தனை குறைஞ்சபட்சம் இந்த டிஎம்சி போய் தான்ப்பா ஆகணும், மற்றதை நீ உன் பயன்பாட்டுக்கு பயன்படுத்திக்கப்பான்னு சொல்றதுல எவ்வளோ நேரம் ஆக போகுது? அப்போ காங்கிரஸ்காரன் ஓட்டு அங்கே வந்துடணும், ஓட்டுக்காக பார்த்து இங்கே பல இயற்கை நிலங்கள் விவசாயிகளை வந்து பொய்க்க வைக்கிறாங்க. இது மக்களுக்கு இன்னும் புரியல, புரிஞ்சா நல்லா இருக்கும்.